நண்பர்களே, இப்ப நாம கேட்கப் போற கதை முழுக்க முழுக்க கற்பனையானது. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. இதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமா மட்டும் பாருங்க. விமானத்திலேயோ கப்பல்லையோ இருக்கிற கருப்பு பெட்டிய, பிளாக் பாக்ஸ யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா? அது ஒரு பெரிய பொய். 1982ல அசிமுத் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் பசிபிக் பெருங்கடல்ல திடீர்னு காணாம போச்சு. கப்பலோட ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கல. ஆனா 7 வருஷம் கழிச்சு அதோட கருப்பு பெட்டி மட்டும் கரை ஒதுங்குச்சு. அந்த பெட்டியில என்ன பதிவாகி இருந்துச்சுங்கிறத அரசாங்கம் இன்னிக்கும் ஒரு பெரிய ரகசியமா பாதுகாத்துட்டு வருது. ஆனா அதை கேட்ட ஒரு டெக்னீஷியன் சில விஷயங்களை வெளியே சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த ரெக்கார்டிங் 1 நிமிஷத்துக்கும் குறைவுதான். முதல் 45 வினாடி கடலோட அமைதியான சத்தம் மட்டும்தான் கேக்குது. அப்புறம் கப்பல்ல இருந்த ஒருத்தரோட அலறல் சத்தம். ஆனா அது பயத்துல வர்ற சத்தம் இல்ல, அது ஒரு அதிர்ச்சியில வர்ற சத்தம். அவன் கத்துறான், வானத்துல இருக்கிற நட்சத்திரம் ஒவ்வொன்னா அணையுது, ஏதோ ஒன்னு அதை மறைக்குதுன்னு சொல்றான். கப்பலோட கேப்டன் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த டேப்ல பதிவான கடைசி சத்தம் புயல் சத்தமோ இல்ல ஒரு மிருகத்தோட சத்தமோ இல்ல. அது மெதுவா ஆழமா ஒரு பெரிய இரும்பு உராயிற மாதிரி ஒரு சத்தம். அதுக்கப்புறம் முழு அமைதி. கப்பல் கடல்ல முழுகிடுச்சுன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா ஒருவேளை அது கடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருந்தா அந்த அசிமுத் கப்பலுக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மர்மத்தை விதைச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் பல மர்மமான விடை தெரியாத கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு திகிலூட்டும் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.